மனைவி மகன்களுக்கே தெரியாம ஜெயம் ரவி எடுத்த விவாகரத்து முடிவு, ஆர்த்தி வைத்த குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியினுடைய விவாகரத்து செய்தி தான். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இல்லற வாழ்க்கையில் இருந்த இவங்க 2 பேருமே திடீர்னு புரியறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி இணையத்தில் எல்லாருமே விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இதை அதிகாரப்பூர்வமாக ஜெயம் ரவியே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு புறம் ஜெயம் ரவிக்கு எதிராகவும் இன்னொரு புறம் ஆர்த்திக்கு எதிராகவுமே பல கருத்துக்களை ஊடகங்கள் அண்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஆர்த்தி எனக்கு எதுவுமே தெரியாமலேயே ஜெயம் ரவி விவாகரத்து செய்தியை அறிவிச்சதா சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ரீசெண்டாக வெளியான இந்த செய்தி கேட்டு நான் கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஆர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்னுடைய கணவர் ஜெயம் ரவியோட மனம் விட்டு பேசுறதுக்கு அண்ட் அவரை சந்திக்கிறதுக்காக நான் நிறையவே முயற்சிகள் எடுத்தேன். ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. இதனால் நானும் என்னுடைய குழந்தைகளும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் எங்களுடைய திருமண பந்தத்தில் இருந்து விலகணும் அப்படிங்கிற முடிவை முழுக்க முழுக்க ஜெயம் ரவி எடுத்தாரே தவிர குடும்ப நலன் கருதி எடுத்த முடிவு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரியாகவும் ஆர்த்தி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என் மேலே சுமத்தப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்னுடைய குழந்தைகளையும் காயப்படுத்துறத என்னால் அனுமதிக்க முடியாது. சில சமயங்களில் மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாகவே நம்பப்படும். அதனால் இந்த பொய்களை மறுக்கிறது என்னுடைய முதல் கடமை. இந்த மாதிரி தன்னுடைய அறிக்கையில் ஆர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஜெயம் ரவி தன்னிச்சையாக விவாகரத்து பெற என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போது ஆர்த்தியினுடைய அறிக்கையினால் இப்போ ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க. திருமணத்தில் எந்த மாதிரி 2 பேருடைய சம்மதம் முக்கியமோ அதே போல் விவாகரத்துலேயுமே 2 பேருடைய விருப்பமும் கட்டாயம் இருக்கணும். ஆனால் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவிக்கே தெரியாமல் இந்த மாதிரியான திடீர்னு ஒரு முடிவை எடுத்தது கண்டிப்பாக அதிர்ச்சியை தான் கொடுக்குது. அவங்களுடைய குழந்தைகளுக்காகவாச்சும் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி எவ்வளோ ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயம் ரவியினுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும். அண்ட் அதே போல் இப்போ இந்த கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்கள் மேலேயுமே ஒரு விதமான ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லா நடிகர்களுக்குமே இருப்பாங்க. பட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் குறைவான ஹேட்டர்ஸ் கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயம் ரவி தான். ஸோ அதனால் இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விவாகரத்து செய்திகள் அரசியல் புரசலாக இணையத்தில் வெளியாச்சு. ஸோ அப்போவே இதெல்லாம் உண்மை கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் பொய்யான தகவல்களை தான் பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே முழு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் இப்போது ஜெயம் ரவி அவருடைய அஃபிஷியல் பக்கத்தில் அதுவும் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விவாகரத்து செய்தியை வந்துட்டு அறிவித்தது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கு ஷாக் தான். ஸோ அவர் அறிவித்து 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இது என்னுடைய சம்மதமும் என்னுடைய ஒப்புதலும் இல்லாமல் இந்த விவாகரத்து அறிக்கை வந்துட்டு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னொரு குண்டு தூக்கி போடுறாங்க. ஸோ இதனால் என்னப்பா நடக்குது இவங்களுக்குள்ளாரவே பிரச்சனையா இல்லை 3வது நபர்களால் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.